வெல்கம் டு கேக் குக்கிங். இன்னைக்கு நாம தேங்காய் சொதி பண்ண போறோம். தேங்காய் சொதிக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் இங்க வச்சிருக்கேன். எல்லாம் இது இஞ்சி சட்னிக்கு அதுவும் இதுல எல்லாம் வச்சிருக்கு. இது அப்புறம் சொல்றேன் நான். அப்புறம் அது ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டுட்டு இந்த மிளகாய், இது மிளகா, வெள்ளைப்பூண்டு, சாம்பார் வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கணும். வதக்கிட்டு இந்த இவ்வளோ கேரட்டு, பீன்ஸு, முருங்கைக்காய் வச்சிருக்கு, அதையும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் முதல்ல நறுக்கி வச்சா கருப்பாயிடும், அப்புறம் வெகுட்டோடிக்கும். அதனால இது அப்புறம் நறுக்கிறேன். உருளைக்கிழங்கு நறுக்குன்னா தண்ணியில் போட்டு வச்சிடணும். இப்போ இந்த பால் 2 பால். இது தண்ணி பால் கொஞ்சம், இது திக்காக இருக்கிற பால். நம்ம வீட்டில் தேங்காய் எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் பால் இது எடுத்து வச்சுக்கணும். செகண்டை தண்ணி போட்டு இதில் எடுத்து வச்சுக்கணும். அப்படியே முடியாதுன்ட்டு இருந்தால் வாங்கணுன்ட்டு இருந்தால் வாங்கி பண்ணிக்கலாம் இந்த பால், தேங்காய் பால். அப்புறம் இதுக்கு போட வேண்டியது இந்த பேஸ்ட். இது 3 நைஸாக அரைச்சிக்கணும். உப்பு போடக்கூடாது. நைஸாக அரைச்சிட்டு வச்சுக்கணும். அது அரைச்சது நான் இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வதக்க போகிறேன். நான் இப்போ கிச்சனுக்கு போகலாம். இந்த பாத்திரத்தில் எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். So 2 spoons of vegetable oil inside the vessel. It has already heated up. And next is chepo. இப்போ பச்சை மிளகாய் போடுறேன் இதுல. That is the green chilies that was cut and kept. And then with curry leaves. So just saute it a little. அப்புறம் இந்த வெள்ளைப்பூண்டு போட்டுட்டேன். Garlic also is dumped into it. செப்பாய் சொல்றது. Certainly. இப்போ வெள்ளைப்பூண்டு போட்டுட்டேன். இப்போ சாம்பார் வெங்காயம் போடுறேன். அது the shallots are going into it. இது and large onions. பெரிய வெங்காயம். Now why we are using shallots and large onions is so that the flavor will be different. Flavor that the shallot gives and the large onion gives are very, very different. So you can increase the flame. இப்போ பீன்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இந்த நறுக்கி வச்சு பீன்ஸ் போட்டுட்டு இருக்கேன். Now add the beans. Continue to add vegetable by vegetable. You don't have to wait any time. You can, because everything needs to get cooked. கேரட், அப்புறம் கேரட் போடுறேன். இப்போ உருளைக்கிழங்கு போடுறேன். Add in the potatoes. If you notice, we have not used the salt so far. The salt will be added a little later. இப்போ முருங்கைக்காய். The drumsticks. There are about 3 drumsticks like I said before. இது கத்திரிக்காயை கட் பண்ணிட்டு இருக்கேன், நறுக்கிட்டு இருக்கேன். Chop the brinjals. As you can see, as she's chopping the brinjals are turning brown. So if we chop it right in the beginning and keep it, it will turn more brown. So that is the reason we need to chop the brinjals just before this is being cooked. Here, when this is cooking, we can add the brinjals. இப்போ கத்திரிக்காய் போட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்ய போறேன், இந்த தேங்காய் பாலை போட போறேன். இது தண்ணி பால். இது 2வது எடுத்த பாலை போட போறேன். இந்த தண்ணி பால். So now what she has done is, after 10 minutes of sorting the vegetables in this vessel, she has added the coconut milk which has been thinned with more water.
and allow it to boil in this for the next about 15 to 20 minutes. இப்போ அதையெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் வச்சாச்சு. Now while that is getting boiled, this side we will prepare the ginger paste, or in Tamil it is called the inji toviyal. இஞ்சி துவையல். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். Actually equivalent to 2 teaspoons of oil, and you can start adding the ingredients one by one. உளுந்தம் பருப்பு. Urud dal. உளுந்தம் பருப்பு. Once it slightly turns a little golden color, allow the color to change a little. கலர் கொஞ்சம் லேசாக சிகப்பாகணும். One is that it should get cooked, and only when it changes the color, it will leave out the fragrance and the flavor. So இப்போ this is about 75 grams of green chili, red chilies, Red chili. dried red chilies. இது காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அது உளுந்து பருப்பு ஜெகையே உளுந்து பருப்போட காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாயும் வறுபட்டுட்டு இருக்கு. You need to saute this for some time. Now transfer this to back to that plate. இப்போ இது வறுத்தாச்சு. இந்த இதில் ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. எடுத்தப்புறம் இந்த இஞ்சி கட் பண்ணி வச்சிருந்ததுல அதை இதில் போடுறேன். So this is the ginger. Now this also needs to be shallow fried. In the meantime, just keep a check on this. So sometimes it will cook and overboil and spill out. என்ன So as she is doing that, I am just keeping a check on this. You can see that this has come to a boil. And allow it to get boiled. Let it get cooked in the coconut milk. It will suck up all the flavor of the coconut. So you will have to do this, stir it around for at least another 10 minutes. Takes quite a while to get cooked before it gets blended on the mixie. வறுத்ததுல போட்டாச்சு பொடி பண்ணுறதுக்கோசரம். பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இஞ்சி இது மாதிரி வந்திருக்குது. The red chilies have been ground, roasted and then put into this, and that is still in progress because that takes a lot of time for it to get cooked from within, for the raw taste to go. And what we will do is, we will, in the meantime when that is happening, we will put this in the blender and slightly beat it up. உளுந்தம்பருப்பு மிளகாயும் மிக்சியில் போட்டாச்சு. இது மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த புளி Now if you see she has ground the urud dal and the red chilies, and she has added the tamarind. Now after this is done, இது மாதிரி வதக்கிக்கணும். இந்த இஞ்சி இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இஞ்சி. அதுக்கப்புறம் இஞ்சி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். so we have to transfer all this into the jar. Transfer this into the jar. Be a little careful.
the white plate and a smaller mouth jar, and add the salt. We need to grind this in a fine paste. And now here you can see that this is getting boiled. It is still there from that time. பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நைஸாக இருக்கணும், இது மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கணும். So while she is going to that, I'm just transferring the ginger paste onto the bowl. If you see, this has been very ground very smoothly, so that you don't have the fibers. Now here you can see, இது வெந்துடுச்சு. இப்போ இது வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போடணும். உப்பு போட்டுக்கணும் இதில். so she's added the salt in that. உப்பு போட்டாச்சு இதில். அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு, தேங்காய், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதே இதில் போட்டாச்சு கலந்துக்கிறதுக்கு. Now she has added the coconut paste which we have ground earlier and kept. Along with some salt she has added, and salt is always to taste. இந்த தேங்காய் பால், முட்டை எல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த கட்டி பால் வச்சுருந்தனால அது ஃபுல் போட்டுட்டேன். இது கலக்கணும். So finally the thick milk also has been poured into it, and you can see the entire gravy getting ready. This, you cannot call this a gravy, it's basically a main dish. Now folks, this entire dish is prepared and it is time to enjoy, and there is a specific way to eat it. Now this is the tengai sodi. You can see all the vegetables, see how healthy it is, hardly any grease or oil in this. So this is the steamed rice. So you can basically serve the steamed rice onto the plate. And add some ghee to it. It will enhance the flavor. And ghee is also called the clarified butter in English. That is actually very healthy, and you can serve the vegetables half over it like this, and then you can serve this paste onto the side, the ginger paste or the inji tovial as it is called. So basically you can take a little bit of the rice. Please use hands and not the spoon. This is to be eaten with hands only for a better taste. If you are uncomfortable, you can use a spoon. So take a little bit of this and get to like, share and subscribe, and click the bell icon so you get the notifications for our future recipes.